ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு சூட்டபுளான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களால் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே போட்டி இல்லாமல் ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்ம கை நிறைய ஏர்ன் பண்ணணுன்னா இந்த மாதிரி பிஸ்னஸை நம்ம எடுத்து பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு யூனிக்காக நம்ம தனியாக தெரியும், நல்லாவும் அச்சீவ் பண்ண முடியும். அது என்ன பிஸ்னஸ், அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ ஜாப்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். லேடிஸ்க்கு சூட்டபுளான பிஸ்னஸ் ஐடியாஸ் சொன்னேன் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா சாரீ ரிலேட்டடான பிஸ்னஸ் ஐடியாஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சாரீ ப்ளீட்டிங். இந்த சாரீ ஃபோல்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது வந்து ஒரு பிஸ்னஸாக இப்போது நிறைய லேடிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரலாம். அது மாதிரி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியும் உருவாக்கிக்கலாம். இந்த சாரீ ப்ளீட்டிங் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். இப்போது இது நிறைய பேர் வந்துட்டு இந்த பிஸ்னஸை எடுத்து நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன சாரீ ப்ளீட்டிங்னா பார்த்திங்கன்னா, சாரீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு ப்ளீட் எடுத்து அதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி அயர்ன் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுதான். இதை பற்றி தெரிஞ்சவங்க ஈஸியாக இந்த பிஸ்னஸை உடனே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது நல்லாவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதுவே இதை பற்றி உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ ஆன்லைன் கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாளில் 2 மணி நேரம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணால் போதும். உங்களுக்கு இதை பற்றின டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ ப்ளீட்டிங்க்கு 1000 இல்லை 2000க்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வந்து ரேட் வந்து கம்மி தான். நீங்கள் அதை கற்றுக்கக்கூடிய ஃபீஸு. டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டேயில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். அதை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ நீங்கள் ஒரு சாரீ வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ்லேருந்து 2500 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஒரு சாரீக்கு. நான் சொல்கிறது கம்மி அமௌண்ட்டு. இதுவே அதிகமாக சாரீக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரை நம்ம வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸை வந்துட்டு வர வைக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் மினிமம் அமௌண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ப்ரைஸும் நீங்கள் மினிமம் அமௌண்ட்டில் சொல்லி நீங்கள் பண்ணி கொடுக்குறப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இது ஒன்லி நீங்கள் இருக்க ஊரில் மட்டும் பண்ணுறது கிடையாது. இல்லை எங்கே இருந்து வேணாலும் இதுக்கான ஆர்டர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இது வந்துட்டு நல்லாவே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் சொல்லலாம். இதை மட்டும் கற்றுக்கிட்டே நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணினீங்கன்னா இதில் சக்ஸஸாக வர முடியும். இதுக்கு போட்டி எல்லாம் நிறைய பேர் இல்லை, அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போவே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஐடென்டிஃபை உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு உருவாக்கிக்கலாம். அப்போது நிறைய பேர் பண்ணாலும் நீங்கள் தான் அதில் வந்துட்டு தனித்துவமாக தெரிவிங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இல்லை அச்சீவ் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது சாரீ ட்ரேப்பிங். சாரீ ட்ரேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா மணப்பெண்ணுக்கு சாரீ கட்டி விடுறது. மணப்பெண் மற்ற எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் லேடிஸ்க்கு வளைகாப்பு, நிச்சயதார்த்தம், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் அந்த ப்ரைடாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அழகாக ஸ்ட்ரக்சரோடு கட்டி விட்டிங்கன்னா உங்களுடைய கட்டக்கூடிய அந்த திறமை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சு போகும். அதன் மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட தேடி வருவாங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் போட்டிங்கன்னா அதன் மூலமாக ஈஸியாக கஸ்டமர்ஸ் நிறைய பேரை நீங்கள் வர வைக்கலாம். இந்த பிஸ்னஸும் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கும் பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் படிச்சிருக்குன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு பியூட்டிஷியனில் வரக்கூடிய ஒரு சிலபஸ் தான் இதெல்லாம். அதையே நீங்கள் தனியாக செப்ரேட்டாக ஒரு இதையும் நம்ம படிச்சுட்டு அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக வந்துட்டு பிஸ்னஸில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இந்த சாரீ ட்ரேப்பிங் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து நல்லா தனித்துவமாக கற்றுக்கிட்டு
இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு இதுவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இது ஒரு சாரீக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000லேருந்து 3000 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன். நீங்கள் இந்த சாரீ ட்ரேப்பிங்கில் ரொம்பவே யூனிக்காகவும் ட்ரெண்டிங்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் வரும். ரிச் ஃபேமிலிஸ்லலாம் பார்த்திங்கன்னா ப்ரைடுக்கு எவ்வளோ வேணாலும் அவங்களாம் சார்ஜ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணினீங்கன்னா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நம்மளோட டேலண்ட் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து யூனிக்காக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன்களே பார்த்திங்கன்னா இந்த சாரீ ட்ரேப்பிங்குன்னு தனியாக வந்துட்டு பர்சனை வந்துட்டு அவங்களே அலாட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே அவங்களால பண்ண முடியாதுன்றப்போ சில பேர் வந்து இப்படி பண்ணுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கிராண்டாக பண்ணக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா சாரீ ட்ரேப்பிங்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டிஷியனுக்கு, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பர்சன் வந்து அவங்க வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு வந்து நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாமே ரொம்ப போட்டி அதிகமாக இல்லாத ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது. ஆனால் ட்ரெண்டிங்கானது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு. ஸோ இதை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்லாம் நல்லா பெரிய லெவலில் போட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக ஆகிடும். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணின்னு பெரிய லெவலில் வந்துட்டிங்கன்னா பின்னாடி ஈஸியாக உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. இதுவும் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். இதுவும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடலாம். அது மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது இல்லைங்களா? இதிலெல்லாம் நம்ம வந்து போடுறப்போ நம்மளுடைய ஒர்க்கு பிடிச்சி போச்சுன்னா தாராளமாக எந்த ஊர்லேருந்து வேணாலும் நமக்கான ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது சாரீக்கு வந்து கொஞ்சம் மேக் பண்ணுறது. சாரீ முந்தானை இருக்குது இல்லைங்களா? அதில் வந்துட்டு கொஞ்சம் கட்டுறது. இதுவும் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன 3மே பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு விஷயங்கள். லேடீஸ்க்கு ரிலேட்டடானது, அது மாதிரி ட்ரெண்டிங்கானது. நீங்கள் இப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எதுவுமே தெரியல, நான் எப்படி கற்றுக்கிறது? நீங்கள் ஒரு பர்சன்கிட்ட பே பண்ணியும் கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு. சாரீ கொஞ்சம் கட்டுறது, அப்புறம் வந்து சாரீ ப்ளீட்டிங், அப்புறம் சாரீ ட்ரேப்பிங், இது எல்லாமே யூடியூப்பில் போட்டாலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒரு 4, 5 வீடியோ பார்த்தீங்கனாலே போதும். அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதையே ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து நடத்தலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து போய் கற்றுக்காமலே யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டே இப்போ இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் இதையே ஒரு பிஸ்னஸ் ஐடியாவே போடலாமேன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ட்ரெண்டிங்கான ஒரு பேட்டர்ன்ஸ் பற்றி தான் நான் இப்போ 3 பிஸ்னஸ் ஐடியாஸுமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று அடையாளத்தை உருவாக்கிக்கலாம். பிஸ்னஸ்லேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. இதில் நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்கன்னா இது பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். இதில் எப்போவுமே சின்ன விஷயத்துலேருந்து தான் பெருசுக்கு நம்ம போக முடியும் இல்லைங்களா? அது மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ரைடல் மேக்கப்னு போனாலே உங்களுக்கு ஒரு மினிமம் வந்துட்டு நம்ம மேரேஜுக்கு மேக்கப் பண்ணணும், மார்னிங் அண்ட் நைட்டுக்கு பண்ணணுன்னாலே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10,000 to 15,000, அதாவது நார்மலாக பண்ணுறவங்களே சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் ஹைஃபையாக நல்லா பிராண்டு உருவாக்கி பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா 30,000, 40,000லாம் சார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் கொடுத்துட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க எல்லாருமே. இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து வில்லேஜ்லேருந்து பெரிய சிட்டி வரைக்குமே எல்லாருமே தன்னை வந்துட்டு நல்லா வந்து க்ரூமிங்காக நல்லா தனித்துவமாக வச்சுக்கணுன்றதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த யூடியூப்லாம் எப்போ ட்ரெண்டிங் ஆச்சோ அதிலேருந்து. ஸோ எல்லாருமே மக்கள் எல்லாமே தன்னை வந்து ஃபேஷனபுளாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தனித்துவமாக எடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறப்போ நல்லாவே ஆர்டர்ஸ் வரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் ஆர்டர் வருமான்னு. அப்படிலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வரும். இது எனக்கு தெரிஞ்சவங்களே பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய லெவலில் அவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதை வச்சு தான் மெயினாக இந்த வீடியோவே நான் இப்போ மேக் பண்ணுறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் அது மாதிரி நான் தேடினேன். சரி இது ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே, இதில் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய கொஞ்சம் கூகுள் பண்ணி தேடுறப்போ
இது ரொம்பவே சூப்பரான ஒரு பிஸ்னஸாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஒரு வீடியோவாக போடுறேன். நான் படிக்கலை, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஃபேமிலியும் பார்த்துக்கணும், என்னோடய பசங்களையும் பார்த்துக்கணும். ஆனால் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியான்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அப்போது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.